அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருக்கோயிலில் 24 நிமிடங்கள் தங்கியிருந்தாலே போதும், எண்ணிய காரியங்கள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. பராங்குச சோழன் கட்டிய 3ஆம் நூற்றாண்டு கோவிலாகவும் இது இருக்குது. இந்த கோவிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது இந்த திருக்கோயில். சோளிங்கர் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் சுமார் 750 அடி உயரத்தில் இருக்குது. சுமார் 1305 படிக்கட்டுகளோட ஒரே மலை குன்றின் மீது அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கு கடிகாசலம்ங்கிற பெயரும் இருக்கு. 200 அடி நீளம், 150 அடி அகலத்தில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இவர் கூட அமிர்தவல்லி தாயாரும் அருளாசி வழங்கிட்டு இருக்காங்க. வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்தோட 2 திருச்சுற்றுக்கள் இந்த திருக்கோயில் கொண்டிருக்கு. இப்போ இந்த திருக்கோயில் இங்கே சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, 4 கரங்களோட 2 கால்களையும் யோகாசனத்தில் மடித்து அமர்ந்தபடி யோகப்பட்டையோட லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி அளிக்கிறாரு. இந்த திருக்கோயிலுக்கு இன்னொரு ரகசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரகசியம்னா, இங்கே நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்துட்டு நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவர் அனுமன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஸ்தலத்தில் அனுமன் வழிபாடு மிகவும் முக்கியமாக சொல்லப்படுது. இங்கே இந்த மலையோட சோளிங்கர் மலையோட அருகே எதிர் திசையில் 350 அடி உயரத்தில் 406 படிக்கட்டுகள் கொண்ட சிறிய மலை மீது தான் ஆஞ்சநேயர் தியான நிலையில் அமர்ந்திருக்காரு. தியான நிலையில் அமர்ந்தபடி பக்தர்களோட குறைகளை நிவர்த்தி செய்தும் வருகிறாரு. இங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு 4 திருக்கரங்கள் இருக்கு. ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம், மற்ற 2 கைகள்லையுமே ஜெபமாலைகள் வச்சிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் ஆண்டு முழுவதும் கண்மூடிய நிலையில் தியானத்தில் இருக்கக்கூடியவர். கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா, உற்சவர் பக்தோத்சித பெருமாள்னு சொல்கிறாங்க. சுதாவள்ளி அமிர்தவல்லின்னு தன்னுடைய 2 தேவியர்களோட மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தனி கோவில் கொண்டு இருக்காரு. அங்கே அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதியும் கொண்டிருக்காங்க. அமிர்த தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் ஆகியவை பக்தோசித பெருமாள் கோவிலுக்கு அருகில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பில்லி சூனியம் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி மலை மீது அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரும் வணங்கினா நோய்கள் நீங்க பெறலாம்ங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இது நோய் தீர்க்கும் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகை மரங்களால் இரத்த கொதிப்பு, இதய நோய் முதலான பக்தர்களோட உடல்நல பிரச்சனைகள் குணமாகுது. இங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்திற்கு அனும தீர்த்தம்ங்கிறது பேராக சொல்லியிருக்காங்க. யோக நரசிம்மர், இங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்மருக்கு சோளிங்கரை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே கோவில்கள் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவர் யோக ஆஞ்சநேயர். இந்த யோக ஆஞ்சநேயருக்கு இங்கே மட்டுமே திருக்கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கு யோகமூர்த்தியாக மட்டுமல்லாமல் அஹிம்சை மார்க்கத்தை நிலைநாட்டியவரும் இவர்தான் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீமத் நாதமுனிகள், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் இவங்க எல்லாமே இங்கு நரசிம்மரை தரிசனம் செய்திருக்காங்க. சோளிங்கர் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினா குழந்தையின்மை, திருமணத்தடை ஆகிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும், வியாபார நஷ்டம் விலகும், லாபம் பெருகும், பில்லி சூனியத்தை விரட்டலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் புதிதாக நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களும் வீடு கட்ட ஆசைப்படுறவங்களும் இந்த திருக்கோவிலோட மலைப்பாதைக்கு அருகில வழி நெடுக கற்களை எடுத்து ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து கோபுரம் போல கட்டி மனதார வேண்டிக் கொண்டால் விரைவில் நினைத்தவைகள் நிறைவேறுங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம குளத்தில் நீராடினா
பிரம்மஹத்தி தோஷம் போன்ற சகல தோஷங்களும் நீங்குங்கிறது ஐதீகமாக இருந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம், இங்கு தான தர்மம் செய்வது கயையில் தான தர்மம் செய்வதற்கு சமமானது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இங்கே சுவாமிக்கு கல்கண்டு தருதல், வெல்லம் தருதல், வாழைப்பழம் தருதல், நரசிம்மருக்கும் தாயாருக்கும் வேஷ்டி புடவை சாத்துதல், தயிர் சாதம் செய்து பிரசாதம் படைத்தல்னு வழிபட்டா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து நல்ல ஐஸ்வர்யத்தோட வாழலாம்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெறுது. அந்த அபிஷேக நாளில் பக்தர்கள் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நரசிம்மரை தரிசித்துட்டு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயரை தரிசிப்பது வழக்கம். ஸோ இங்கே இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்தலத்து பெருமாள் ஒரே கல்லால் ஆன மலை மீது அருள் பாலிக்கக்கூடிய தன்னை சுமார் 1500 படிகள் ஏறி தரிசித்தாலே பலன் தந்துருவார் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தலத்தில், சோளிங்கர் திருத்தலத்தில் குறிப்பிட்ட தொகையை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா பிறந்த தினத்தன்று அர்ச்சனை செய்து குங்கும பிரசாதமும் அனுப்பி வைக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. இந்த மலை மேலே ஏறி வழிபட முடியாது அப்படின்ட்டு நினைக்கிற அன்பர்கள் ஒரு நாளைக்கு நேரம் இந்த திருக்கடிகையை, இந்த திருத்தலத்தை மனதில் நினைத்து சிந்தித்தாலே போதும் மோட்சம் கிடைக்கும்னும் புகழ்ந்து பேசுகிறாங்க. வியாழக்கிழமைகளில் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி நரசிம்ம சுவாமியை தரிசனம் செய்வதால் வேண்டியதெல்லாம் பெறலாம். தூய மனத்துடன் நீராடி நம்பிக்கையோட சோளிங்கரில் பித்ரு தர்ப்பணம், தானம், தவம் முதலியன செய்தால் பரம்பரை தலை தோங்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோயில் சென்னையில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலையும், வேலூரில் இருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலையும், அரக்கோணத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டரும், திருத்தணியில் இருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு. உதாரணமாக சென்னையிலிருந்து ரயிலில் வர்றவங்களா இருந்தால் அரக்கோணம் அங்கிருந்து பஸ் மூலமாக சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலை சென்றடையலாம் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தலத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம், நரசிம்ம சேவை பிரார்த்தனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரசிம்ம சேவை பிரார்த்தனை அப்படின்னா என்னன்னா, ஒரு 12 நாட்கள் அல்லது 24 நாட்கள் இங்கே தங்கி இருக்கணும். தினமும் காலையில் நீராடி மலையேறி மலையின் மீது இருக்கக்கூடிய சுவாமி சந்நிதியை 108 முறை பிரதட்சணம் வரணும்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு மலை மேலே இருந்து கீழே இறங்கி நம்ம கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதற்கப்புறமா மாலை வேளையில் அந்த சின்ன மலை மேலே ஏறி அனுமனை தரிசனம் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தொடர்ந்து இதை செய்தோம் அப்படின்னா ஒரு மண்டல காலத்திற்குள்ள தீராத பிரச்சனைகளும் தீரும், அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறுங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நரசிம்ம சேவை பிரார்த்தனையை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். இங்கே சோளிங்கர் வரக்கூடிய பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடிட்டு அதுக்கப்புறமா சுவாமி தரிசனம் செய்வது சிறப்புங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த திருக்கோயிலை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே சென்றவங்க வேறு ஏதாவது சிறப்புகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் மற்ற பக்தர்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலாக அமையும். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.